ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். சிம்பிளாட்டு ஒரு 1.5 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அளவு கரெக்டாக சொல்கிறேன். 1.5 கப் அரிசியில் வந்து வெஜிடேரியன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு அன்றைக்கி வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1.5 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கு. அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல ஒன்று, ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று, ஒரு பாதி குடமிளகா, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று, தக்காளி ஒன்று, தாளிச்சத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி புதினா, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். 1.5 கப்புனால கொஞ்சம் பால் போதும். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பட்டை, கருவாய், ஏலக்காய், பச்சை மிளகா, மல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெட்டி வச்சுருந்தேன் ஒரு வெங்காயம் போதும், மீடியம் சைஸ், நிறைய வேண்டாம் 1.5 கப் அரிசினால். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாமே, அதாவது வெஜிடேரியன் பிரியாணிக்கு நம்ம குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து வெஜிடேரியன் புலாவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த சோறில் கிடக்கும்போது அந்த பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், திங்கிறதுக்குமே அந்த தேங்காய் பாலில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெட்டி வச்சுருந்தா அவ்வளோ காய்கறி, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடி போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் கொஞ்சம் அரை வேக்காடு வந்த பிறகு அதில் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் பொரியான 1.5 கப் அரிசினால 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அந்த காய்கறி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த பாத்திரத்துக்கு அரிசி, அந்த 1.5 கப் அரிசி எந்த பாத்திரத்தில் கரெக்டாக இருக்குமோ அந்த பாத்திரத்தில் அளந்து வச்சுக்கணும். அதுக்கு 2 பாத்திரம் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து காய்கறி வேகிறதுக்கும் தண்ணி இருக்கும். அதனால் வந்து 1.5 கப் வச்சா சோறு வேக லேட் ஆகும். அதனால் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரம் அரிசினா 2 பாத்திரம் தண்ணி எடுக்கணும். தேங்காய் பால் அது அப்படியே அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தேங்காய் பால் புளிஞ்சோம்னா 2 தேங்காய் பால் அளக்காண்டா அதை அப்படியே புளிஞ்சு வச்சு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து அந்த காய்கறி எல்லாமே வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சுட்டு ஆல்ரெடி அரிசியை கழுவி தண்ணி வடி வச்சிடணும். அதையுமே நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். ஒரு நல்ல தண்ணி வந்து கொதித்த பிறகு இடையில கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அரிசி ஒன்றோடி ஒன்று சேர்ந்துட்டுனா நறுக்கரிசி போட்டுரும். அதனால் எல்லா அரிசி காய்கறி எல்லாமே வந்து அழகாட்டு வேகிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றின பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து எதுக்குன்னா, கொதிக்கும் போது நம்ம நெய் ஊற்றினோம்னா சோறு வந்து ஒத்தையாட்டு இருக்கும், வெந்தும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு வெஜிடேரியன் புலாவ் ரெடி. இது வந்து பெரிய ஆள் குழந்தைக்கு எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இதுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கலாம். குழம்புலையும் தேவையில்லை. அல்லாட்ட வந்து முட்டை, தயிரொலி இந்த மாதிரி எதுவுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். டூர் போகும்போது எங்கேயாவது பிக்னிக்லாம் போனோம்னா இந்த மாதிரிலாம் செய்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் புலாவ் ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி நம்ம வந்து அது கூட முட்டை வந்து தயிரொலி தான் வச்சுருக்கேன். நம்ம சிக்கன், பீஃப் எதுனாலுமே இந்த கிரேவி மாடலில் வச்சு அந்த சோத்துக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வெஜிடேரியன் தேங்காய் பால் புலாவ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.